வணக்கம். ஓட்டு போட்டுட்டீங்களா? நாம எல்லாரும் நம்ம கடமையை செஞ்சுட்டு வந்துடுறோம். ஆனா நாம ஓட்டு போட்ட அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதாவது இவிஎம்க்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு பெரிய, ரொம்பவே பாதுகாப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்ளுது. அந்த மிஷினோட அந்த இறுதி பயணம் எப்படி இருக்குது, நம்மளோட வாக்கு எப்படி பத்திரமா பாதுகாக்கப்படுது, அதைத்தான் நாமே விலாவாரியா பார்க்க போறோம். வாங்க, அந்த பயணத்தை நாமளும் சேர்ந்து ட்ராக் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஏன்னா நீங்க ஓட்டு போட்ட அந்த செகண்ட்ல இருந்தே உங்க வாக்கை பாதுகாக்கிற வேலை ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த நம்பவே முடியாத பயணத்தோட முதல் அடி நம்ம ஓட்டு போட்ட அந்த வாக்குச்சாவடியிலேயே தொடங்குது. சரி, வாங்க ஸ்டெப்புக்குள்ள போலாம். இந்த ஸ்டெப் தான் முழு ப்ராசஸ்க்கும் அஸ்திவாரம். அதாவது இவிஎம்களை பக்காவா சீல் வச்சு அதை ஒரு கோட்டை மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு போறது. இதுல ஒவ்வொரு படியும் அவ்வளவு கவனமாவும் ரொம்பவே வெளிப்படையாவும் நடக்கும். வாக்குப்பதிவு முடிஞ்சதும் அங்க இருக்கிற தலைமை அதிகாரி முதல்ல க்ளோஸ் பட்டனை அழுத்திடுவாரு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபிஏட்னு எல்லாத்தையும் அதோட பெட்டியில வச்சு ரொம்ப கவனமா சீல் வைப்பாங்க. இதுல இருக்கிற ட்விஸ்டே என்னன்னா, அங்க இருக்கிற எல்லா கட்சி வேட்பாளர்களோட ஏஜென்ட்ஸும் அந்த சீல்கள் மேல கையெழுத்து போடுவாங்க. எதுக்கு? அப்போதான் பின்னாடி யாராவது அந்த சீலை உடைச்சா அது அவங்க கையெழுத்து இல்லாத புது சீலா இருக்கும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் முதல் கட்ட பாதுகாப்பு. இந்த மல்டி லேயர் சீலிங் தான் முதல் பாதுகாப்பு வலயம். ஒவ்வொரு சீலும் ஒரு சாட்சி மாதிரி. யாராவது இதை திறக்க நினைச்சா கூட அந்த ஆதாரம் அழிஞ்சிடும், டக்குன்னு மாட்டிப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். சீல் வச்ச பெட்டிங்களை சும்மா ஏதோ ஒரு வண்டியில ஏத்திட்டு போக மாட்டாங்க. அதுக்குன்னே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போட ஒரு கான்வாயில தான் எடுத்துட்டு போவாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வேட்பாளர்களோட ஏஜென்ட்ஸ் இந்த வண்டிகளை ஃபாலோ பண்ணி வரதுக்கு அனுமதி இருக்கு. மெஷின்ஸ் வேற எங்கேயும் போகல, நேரா பாதுகாப்பு அறைக்கு தான் போகுதுன்னு அவங்க கண்ணாலே பார்த்து உறுதிப்படுத்திக்கலாம். இந்த ஸ்ட்ராங் ரூம்ங்கிறது ஒரு பேங்க் லாக்கரை விட ரொம்பவே செக்யூரானதுன்னு சொல்லலாம். இதுல டபுள் லாக் சிஸ்டம் இருக்கும். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வேட்பாளர்களோட ஏஜென்ட்ஸும் அவங்களோட சொந்த பூட்டை அந்த கதவுல பூட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம 24 மணி நேரமும் சிசிடிவி மூலமா அதை கண்காணிக்கவும் முடியும். இதை விட ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. சரி, ஓட்டு பதிவு நாள் முடிஞ்சது. இப்ப எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கிற ஓட்டு எண்ணுற நாள் வந்தாச்சு. அன்னைக்கு அந்த ஸ்ட்ராங் ரூம வேட்பாளர்கள், அவங்களோட ஏஜென்ட்ஸ், அப்புறம் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில மட்டும்தான் திறப்பாங்க. இதுக்கப்புறம் தான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. வாக்கு எண்ணும் ஹாலுங்கிறது ரொம்பவே கண்ட்ரோல்டான ஒரு ஏரியா. யார் வேணாலும் உள்ள போயிட முடியாது. இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்படுவாங்க. வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யறதுக்காகவே இவ்வளோ கடுமையான விதிகள். இந்த கவுண்டிங் ஏஜென்ட் இருக்காரு, அவரோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா அவர் தான் அந்த வேட்பாளரோட கண்ணு காது மாதிரி. ஓட்டு எண்ணிக்கை சரியா நடக்குதான்னு செக் பண்றதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இதுவும் இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஒரு ஹியூமன் செக் அண்ட் பேலன்ஸ் தான். இப்போதான் நாம கவுண்டிங்கோட மைய பகுதிக்கே வரோம். இவிஎம் மிஷின் டேபிளுக்கு வருது. இனி நடக்க போற ஒவ்வொரு செக்கும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஒவ்வொரு கண்ட்ரோல் யூனிட்டையும் டேபிளுக்கு கொண்டு வந்ததும் முதல்ல அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாரும் ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த சீல்களை செக் பண்ணுவாங்க. முக்கியமா அந்த பச்சை நிற பேப்பர் சீல்ல ரொம்ப கவனமா பாப்பாங்க. ஓட்டுப்பதிவு அன்னைக்கு போட்ட சீல் அப்படியே இருக்கா, டேமேஜ் ஆகாம இருக்கான்னு உறுதிப்படுத்துவாங்க. இந்த கிரீன் பேப்பர் சீல் தான் ஹீரோ. ஏன்னா இது ரிசல்ட் பட்டனை மறைச்சு சீல் வைக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை அது டேமேஜ் ஆகியிருந்தா அந்த மிஷினை ஓரமா வச்சிடுவாங்க. அதை கவுண்டிங்க்கு எடுத்துக்கவே மாட்டாங்க. அதை தேர்தல் ஆணையத்தோட கவனத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான கிராஸ் செக். கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கிற டோட்டல் பட்டனை பிரஸ் பண்ணுவாங்க. அதுல காட்டுற மொத்த ஓட்டுகளோட எண்ணிக்கை வாக்குச்சாவடியில கொடுத்த ஃபார்ம் 17Cங்கிற பேப்பர்ல இருக்கிற எண்ணிக்கையோட 100க்கு 100 மேட்ச் ஆகணும். ஒரு ஓட்டு கூட வித்தியாசப்படக்கூடாது. அப்படி இல்லைனா அந்த மிஷினையும் தனியா வச்சிடுவாங்க. எல்லா சரிபார்ப்புகளும் பக்காவா முடிஞ்சது. இப்போ அந்த முக்கியமான தருணம் வந்தாச்சு. அந்த ஒரு மிஷின்ல பதிவான மக்கள் தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிற நேரம். ஆமாங்க, அவ்வளோ சோதனைகளும் முடிஞ்சதும் சூப்பர்வைசர் அந்த ஒரே ஒரு பட்டனை, ரிசல்ட் பட்டனை பிரஸ் பண்ணுவாரு. அந்த ஒரு பட்டன் அந்த வாக்குச்சாவடியோட முழு ரிசல்ட்டையும் திரையில காட்டிடும். இதுல வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. ரிசல்ட் வந்ததும் அந்த டிஸ்பிளேவை அங்க இருக்கிற எல்லா ஏஜென்ட்ஸுக்கும் அப்சர்வர்ஸ்க்கும் நல்லா காட்டுவாங்க. அவங்க எல்லாரும் அந்த நம்பர்ஸை நோட் பண்ணி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த மிஷனுக்கு போவாங்க. சரி, இப்போ விவிபேட்க்கு வருவோம். இதுதான் இந்த முழு ப்ராசஸோட ஃபைனல் சேஃப்டி நெட். ஒரு அல்டிமேட் ஆடிட் மாதிரி. எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது தானே? உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். ஒருவேளை நம்பர்ஸ் மேட்ச் ஆகலன்னா என்ன பண்றது? இல்ல ஏதாவது தகராறு வந்தா எப்படி தீர்க்கிறது? அதுக்கு ஒரு தெளிவான தீர்வு இருக்கு. இங்க 2 கவுண்ட் இருக்கு. ஒன்னு இவிஎம் காட்டுற எலக்ட்ரானிக் கவுண்ட், இன்னொன்னு விவிபிஏடி மெஷின்ல இருக்கிற பேப்பர் ஸ்லிப்ஸ ஒன்னொன்னா கையால எண்றது.
இது ரெண்டுக்கும் நடுவுல வித்தியாசம் வந்தா ஒரு தெளிவான ரூல் இருக்கு. இந்த ரூல் ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை மிஷினுக்கும் பேப்பருக்கும் முரண்பாடு இருந்தா பேப்பர்ல என்ன இருக்கோ அதுதான் ஃபைனல். சட்டம் ரொம்ப தெளிவா இத சொல்லுது. ஆக மக்கள் போட்ட வாக்குகள் எப்பவும் வீணாகாது. பேப்பர் ரூபத்துல அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. இது ஒரு கட்டாய ஆடிட். சும்மா ஏதோ ஒரு மிஷின்ல இல்ல. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் குழுக்கள் முறையில 5 வாக்குச்சாவடிகளை செலக்ட் பண்ணி அதோட விவிபேட் ஸ்லிப்ஸை 100% எண்ணுவாங்க. இந்த எண்ணிக்கை அந்த இவிஎம் காட்டின ரிசல்ட்டோட சரியா பொருந்துதான்னு செக் பண்ணுவாங்க. இது மிஷின் சரியா வேலை செய்தான்னு உறுதிப்படுத்துற ஒரு கூடுதல் பாதுகாப்பு அம்சம். ஓட்டு எண்ணி முடிச்சோடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. எல்லா இவிஎம்களையும் எண்ணுன விவிபேட் ஸ்லிப்ஸையும் திரும்பவும் பெட்டியில வச்சு எல்லா ஏஜென்ட்ஸ் முன்னாடியும் சீல் வச்சு மறுபடியும் ஸ்ட்ராங் ரூமுக்கே அனுப்பிடுவாங்க. இப்படி சீல் வைக்கப்பட்ட இவிஎம்கள் சரியா 45 நாளைக்கு பாதுகாப்பு அறையில சேமிச்சு வைக்கப்படும். எதுக்கு இந்த 45 நாள்னா, இதுதான் தேர்தல் சம்பந்தமா கோர்ட்டுக்கு போறதுக்கான டைம் லிமிட். ஒருவேளை ஏதாவது சட்டரீதியான சவால் வந்தா இந்த ஆதாரங்கள் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. ஆக ஓட்டு போடுற இடத்துல ஆரம்பிச்சு ஸ்ட்ராங் ரூம், ஏஜென்ட்ஸோட கண்காணிப்பு, பலகட்ட சோதனைகள், கடைசியா பேப்பரை வச்சு சரிபார்க்கறது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பாதுகாப்பும் வெளிப்படைத்தன்மையும் உறுதி செய்யப்படுது. இத்தனை பாதுகாப்பு அடுக்குகளை கொண்ட இந்த அமைப்பு ஜனநாயகத்தோட மிக முக்கியமான அம்சமான உங்க வாக்க பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்முறை எவ்வளவு வலிமையானது என்பதை பத்தி இப்ப நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம்.